நான் இப்போ தான் ஆயாசை சாப்பிட்டு வெளில வந்தேன் நான். ஆமாம் ஆமாம், நீ அங்கேயே இரு, நான் வந்து அங்கேயே போட்டோ எடுத்துறேன் நான். சரி போனா அதான் சொல்லினாங்கிறாங்க பேசினாங்கிறாங்க எம்மாந்தான் வந்துக்கிறாங்க யாரு தான் முடியுமே தெரியல. வேலை இட உடம்பு சொல்கிறேன். ஆமாம் அவன் இல்லை இதெல்லாம் போட்டுக்கிறாங்க காமெடிலாம் கட்டிட கட்டல சதரமா இல்லை சதரமா இல்லை ஒரு சுயரா இருக்குன்னா பரவாயில்ல. சார் இந்த இடம் வந்து நம்ம அந்த ஆவணிப்பூர் இடம் பார்த்தீங்கல்ல சார், ஆவணிப்பூர் ரோட்டில் இடம் பார்த்தீங்கல்ல, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழ்கூட ஒரு பஸ் ஸ்டாப் சார். பஸ் ஸ்டாப்லேருந்து ரைட்டு எடுத்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் சார். இது 5 ஏக்கர் சார். புஞ்சை ஃபுல்லாகவே சவுக்கு போட்டுருக்குறாங்க, பென்சிங் போட்டு வச்சுக்குது. ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இடம் நல்லா இருக்குதுங்க சார். இது ஒரு 45 ரூபா சொல்கிறாங்க சார். ஃபைனலாக வந்து ஒரு 40 ரூபாய்க்கு வருவாங்க சார். இது ஒரே கையெழுத்து. நல்லா இருக்குது இடம், சூப்பராக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சென்னைக்காரங்க பாருங்கள், சென்னைக்காரங்க வந்து ஃபென்சிங் போட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே கேட் போட்டு பண்ணை நிலம் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே இது வந்து விட்லாபுரம் ரோடு சார். இது அப்படியே நேராக போனால் விட்லாபுரம் ரோடு மலைக்கோயில். இது வந்து இந்த சென்னைக்காரங்க பாருங்கள் அப்படியே ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க சார். இது ஃபுல்லாகவே வந்து ஒரு 4 சைட் இருக்குதுங்க. எல்லாமே பண்ணை நிலம். சென்னைக்காரங்க தான் இதில் வாங்கியிருக்கிறாங்க. உள்ள மலைக்கோவில் போகிற வரைக்கும் ஒரு 5-6 சைட் இருக்குதுங்க. இதில் எல்லாமே நல்லா இருக்குதுங்க சார். சூப்பராக இருக்குது. இது பண்ணுறாமன்னா நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள் சார். இப்போ நீங்கள் ஆவணிப்பூர் இடம் அந்த ரோட்டில் பார்த்தீங்களா, பனை மரம்லாம் இருந்துன்னு சொன்னீங்களா, அதில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் ரைட்டு போகணும் சார். உள்ள